ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் நடித்த கேரக்டருக்கு 32 அவார்டும் அதில் ஒரு ஆஸ்கர் அவார்டும் கொடுத்தாங்கன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? எஸ், ஜோக்கர்னு சொன்ன உடனே நம்ம எல்லார் மனசுக்கும் ஞாபகத்துக்கு வர இந்த ஹீத் லெஜரை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1979 ஆஸ்திரேலியாவில் ஹீத் லெஜர் பிறக்கிறாரு. இவர் சின்ன வயசாக இருக்கும்போதே இவங்க அப்பா அம்மா செப்பரேட் ஆகிடுறாங்க. இவர் தங்கச்சி கூட தான் வளர்ந்து வராரு. இவர் தங்கச்சி ஒரு ஆக்ட்ரஸ். என்னதான் இவர் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவங்க தங்கச்சியோட சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை பார்த்து நம்மளும் ஒரு ஆக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணுறாரு. நிறைய ஆக்டிங் கிளாஸ்க்கு போய் நிறைய ஸ்கில்லை கற்றுக்கிட்டு நிறைய ஆடிஷன் அட்டன் பண்ணுறாரு. பட் எந்த ஒரு சான்ஸுமே இவருக்கு கிடைக்கல. எப்படியாவது சினிமாவில் சாதிக்கணும்னு முடிவு பண்ண இவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு கிளம்பி வராரு. இவர் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே இந்த டாப் 10 டைரக்டரான கிறிஸ்டோபர் நோலன் அவரோட டார்க் நைட் சீரியஸ்க்கு ஆடிஷன் எடுக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆடிஷனில் பேட்மேன் கேரக்டர் நடிக்கிறதுக்கோசரம் போறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி இவருக்கு பேட்மேன் கேரக்டர் கிடைக்கல. பட் இவர் பண்ண சில ஆக்டிவிட்டியை பார்த்து கிறிஸ்டோபர் நோலன் நீங்க இந்த ஜோக்கர் கேரக்டர் பண்றீங்களான்னு கேட்க ஓகேன்னு இவரும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் இந்த ஆடிஷனுக்கு வந்தப்போ இந்த சின்ன 27 வயசு பையனுக்கு ஏன் இந்த கேரக்டர் கொடுத்தீங்கன்னு கிறிஸ்டோபர் நோலன் கிட்ட கேட்க அந்த கொஸ்டின் எல்லாம் ஹீத் லெஜர் அவரோட மனசுலயே புதைச்சிக்கிட்டாரு. 43 நாள் ஒரு ஹோட்டலில் ரூமை புக் பண்ணி அந்த ஹோட்டல் ரூமை விட்டு வெளியிலே வராமல் உள்ளேயே இருந்து ஒரு சைக்கோபாத் எப்படிலாம் இருப்பான், எப்படி நடந்துப்பான்னு நிறையா புக்ஸையும் வீடியோவையும் ரெஃபரன்ஸாக எடுத்து ரியல் சைக்கோபாத்தாவே மாறுறாரு. அந்த படம் நடித்து முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் அவர் போட்ட எல்லா ஹார்ட் ஒர்க்கும் அவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. காரணம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தூங்கி ஸ்லீப்பிங் பில் எடுத்தும் தூக்கம் வராமல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாரு. படமும் ரிலீஸ் ஆகுது. இந்த உலகம் ஃபுல்லாக ஜோக்கர் கேரக்டர் பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. இதில் சர்ப்ரைஸ் என்னன்னா, ஏன் இந்த பையனுக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னு கேட்ட ரிப்போர்ட்டர் கையாலேயே இந்த ஜோக்கர் கேரக்டர் இவனை தவிர யாராலையும் பண்ண முடியாதுன்னு எழுத வச்சவர் தான் த ஹீத் லெஜர். த மாரல் ஆஃப் த ஸ்டோரி, இந்த உலகம் ஒட்டுமொத்தமாக உங்களை எதிர்த்து நின்று உங்களால் இதை பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் நீங்களா முடிவு பண்ணாத வரைக்கும் அது உண்மை கிடையாது. தேங்க்யூ.